ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம சோழனை தேடிக்கிட்டு காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டு முன்னாடி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. நீங்களா இஷ்டப்பட்டு காயத்ரி கூட பேசுவீங்க, பழகுவீங்க, லவ் பண்ணுறதா சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு தோணுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு உன்னை எனக்கு பிடிக்கல, நான் ஃப்ரெண்டை தான் பழகணுன்னு சொல்லி அவங்கள நீங்கள் காயப்படுத்துவீங்க. உங்களால் காயத்ரி பயங்கரமாக அழுந்துக்கிட்டே இருக்கா. தயவு செஞ்சு அவ கூட பேசுங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோழனை மிரட்டிட்டு போகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் இதனால் பெரிய பிரச்சனை வரும், வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ தான் கேட்காம அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்த. அதுவும் யார் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக. இப்போ பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை. இதை நீ எப்படி சால்வ் பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பொண்ணுக்கிட்ட நான் எடுத்து கூட சொல்லி பார்த்துட்டேன்டா, ஆனால் அந்த பொண்ணு கேட்க மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்குது. சரி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். ஆனால் உண்மையாக ஃப்ரெண்டாக தான் பேசினேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாளைக்கு போய் புரிய வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நிலா இருந்துட்டு, ஆமாம் பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்களே, அப்போ அந்த பொண்ணுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா, கையில் ரோஸோடு நிற்கிது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.